எஸ்ஐஆர் திருத்தம் வந்து போதிய பயிற்சி கொடுக்காம அவசரமா செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த அவசரம்? அதாவது அவசரமே சந்தேகம் நிறைய இருக்குது. 2002 பட்டியல் கேக்குறாங்க. 2002 பட்டியல்ல நிறைய பேர் விடுபட்டு 2002 பட்டியல்ல பேர் இருந்தா அவங்களே அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதை வாங்கி நான் ஃபில் பண்ணிட்டு தானப்பா வரேன். இல்ல நாங்களும் வந்திருக்கோம். என்னன்னா அந்த பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுக்கல, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுக்காதது, அப்படிப்பட்ட அதிகாரிகளை கொடுக்காதது தமிழக அரசின் தவறு. நீங்க கேட்ட இந்த லிஸ்ட் இந்த நாங்க சொல்லாதீங்க, அது தேர்தல் ஆணையம் வந்து கேக்குற இந்த லெவல் அதிகாரிகள் தான் வேணும்னு கேக்குறாங்க. அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வேற எந்த அதிகாரிகள் இல்ல அவங்க அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நேத்து ஏன் போராட்டம் நடத்துறாங்க? ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத அதிகாரிகளை ஏன் கொடுத்தாங்க தமிழக அரசு? நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒன்றை வரவேற்கிற மாநகராட்சி 16 சட்டமன்ற தொகுதிகள் சென்னைக்கு உட்பட்ட இன்றிலிருந்து 8ஆம் இன்றிலிருந்து ஒரு 7 நாளைக்கு முகாம்கள் போட்டிருக்காங்க. இது வரவேற்கிறேன். ஆக இதுதான் தேவை. ஏன் செய்யறேன்னு கேட்க முடியாது. ஏன்னா இல்லாத வாக்குகள் நீக்கப்பட வேண்டும், புதிய வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டும். இது வழிமுறை. ஆக இது 2002ல் நடந்தது, இப்போ நம்ம நடக்க இருக்கிறது. அதனால இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன இருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையம் ஒரு முறை தனது வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முழு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனாலதான் அவசரம் இல்லையே, தேர்தலுக்கு முன்னால தானே பண்ணணும். தேர்தலுக்கு முன்னால தானே பண்ணணும். நான் கேக்குறேன், தப்பு இருந்தா படிச்சுமை அதெல்லாம் இல்லப்பா தம்பி. பீகார்ல சிறப்பா நடைபெற்று இருக்கிறதா இல்லையா அதை சொல்லுங்க. 64 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சொன்னீங்களே, தப்புன்னு சொன்னாரே ராகுல் காந்தி. ஒரு வாக்காளராவது வெளியே வந்து ஏன் வாக்கு இல்லை 64 லட்சத்துல நான் ஒருத்தர் சொன்னாங்களா? சொல்லல. அவங்களோட வேட்பாளர்களே இது முறையா நடைபெறல, அதனால எங்களுக்கு மறுவாக்குப்பதிவு வேணும்னு பீகார்ல சொல்லல. ஆக களத்துல இருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பனா அங்க சரியா நடந்ததுன்னு தான். ஏன் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டார்? ஓட்டு திருட்டாங்க சொல்றாங்க. ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு, ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு, ஏன் ஓட்டிங்க தானே இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. டெல்லியில ஒருத்தர் ஓட்டு போட்டுருக்காங்க, பீகார்ல ஓட்டு போடுறாங்க. ஒரு வாக்காளர் ஒரு வருஷத்துல எத்தனை ஓட்டு போடலாம்? இல்ல ஒரு 5 வருஷத்துல எவ்வளவு ஓட்டு போடலாம்? ஐயா, என்ன பட்டியலில் இருக்க ஓட்ட போட போறீங்க, பட்டியலில் இல்லாத ஓட்டு? நான் கேட்கிறேன், ஏன் பதற்றம்? ஒரு நிமிஷம், அவசரம் ஒன்றும் இல்லை. தேர்தலுக்கு 3 மாதங்கள் இருக்கிறது, 4 மாதங்கள் இருக்கிறது. கரெக்ட் பண்ணிட்டு தானே தேர்தலை சந்திக்கணும். நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க, அதுக்காக 2026ல் அவங்க அதை விட்டுட்டு கள்ள ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு, இறந்தவங்க ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு, நீங்க ரெட்டை ஓட்டெல்லாம் போடுவீங்க, கள்ள ஓட்டெல்லாம் போடுவீங்க. போட்டுட்டு 2026க்கு தாண்டி தேர்தல் நடத்தணுமா? இல்லை. எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அதுக்கு முன்னால சரி செய்துட்டு தானே நிகழ்வை நடத்தணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.